யார்கிட்டலாம் வீடு இல்லையோ நீங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். நிறைய பேருக்கு வீடு கூட இல்ல. பாருங்க, வேற யாராலும் பட்டியல் போட முடியாது. ஆனா அவங்க பேரு யாருக்கும் நினைவுக்கு வராது, சிந்தனையில தான் இருக்கும். அந்த சர்தார்ஜிய பாருங்க, அவர் பொய் சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவரு நைட்ல தூங்க வர இடத்துல தான் அவரோட முகவரி இருக்கும். சில சமயம் சாலை ஓரத்துல, சில சமயம் பாலத்துக்கு கீழ, சில சமயம் லேம்ப் போஸ்டிற்கு பக்கத்துல. தெருவிளக்கின் கீழ இருக்காங்களாம். எனவே நாங்க வீட்டு எண் 0 என்ற பதிவுகள முழுமையா சரி பார்த்தோம். வீட்டு எண் 0 அப்படின்னு சொல்லப்படுறவங்க உண்மையில தெருக்கள்ல வசிக்கிறாங்களா? அவங்க உண்மையிலேயே வீடற்றவர்களா? அப்படிங்கிறத ஆராய்ஞ்சோம். இது ஒரு வீட்டு எண் 0. இது ஒரு எக்ஸாம்பிள். திரு நரேந்திராவுடைய வீடு. இது போல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. திரு நரேந்திரா இந்த வீட்ல தான் இருக்கார். ஆனா வாக்காளர் பட்டியல்ல இவருடைய வீட்டு எண் 0வா இருக்கு. நரேந்திராவை நாங்க தேடி பார்த்தபோது இதுக்கான காரணம் புரிஞ்சுது. அங்க தேடி போனபோது அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவரை அந்த கிராமத்துல வேறு இடத்துல கண்டுபிடிச்சு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய இந்த வீட்டையே கண்டுபிடிச்சோம். வீட்டு எண் 0 அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த நபரை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான். வாக்களிச்சதுக்கு அப்புறம் அவர் மாயமாயிடுவார். அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. இவர் மாதிரி நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க பற்றிய தகவல்களை உறுதி செஞ்சிருக்கோம். இதை பத்தியெல்லாம் தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய மக்கள்கிட்ட ஓப்பனா போய் பேசுறார்.